லஹரி மூன்றாவது ஸ்லோகம். அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரியே ஜடானாம் சைதன்ய தபகமகரந்த ஸ்ருதிஜரியே தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஸ்ரா முரரிபு வரஹஸ்ய பவதி. அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரியே ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்த ஸ்ருதிஜரியே தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷா முரரிபு வராஹஸ்ய பவதி. இந்த மூன்றாவது ஸ்லோகம் தனிப்பட்ட மாற்றத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த வசனங்களில் ஒன்றாகும். இது 4 அழகான உருவகங்கள் மூலம் தேவியை விவரிக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட மனித போராட்டத்தை குறிக்கிறது. அதாவது அறியாமை, மந்தமான தன்மை, வறுமை மற்றும் மறுபிறப்பு சுழற்சி. இந்த மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தம்: அறியாமை உடையவர்களுக்கு அவர் மனதின் இருளை போக்கும் சூரிய ஒளியின் இருப்பிடம் அவள். மந்த புத்தி உள்ளவர்களுக்கு ஞானம் எனும் மலரிலிருந்து பெருகி வரும் அமுத தாரை அவள். வறுமையில் வாடுபவர்களுக்கு கேட்டதை தரும் சிந்தாமணி ரத்னங்களின் மாலை அவள். பிறவி பெருங்கடலில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு உலகை காத்த வராகமூர்த்தியின் கூர்மையான கொம்பு போன்றவள் அவள். மூன்றாவது ஸ்லோகம் ஒரு உலகளாவிய பரிகாரம், அதாவது எல்லாவற்றுக்கும் பரிகாரம். ஏனெனில் இது மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களை உள்ளடக்கியது, அதாவது அதிவாசர், பொருள் மற்றும் ஆன்மீகம். இந்த ஸ்லோகம் பாராயணத்தின் நன்மைகள். அறிவாசர் ஞாபக சக்தி பெருகும், மந்த புத்தி நீங்கி அறிவு பிரகாசிக்கும். பொருள் வறுமை நீங்கும், பொருளாதார தடைகள் விலகி செல்வம் சேரும். ஆன்மீகம் மன அமைதி கிடைக்கும், முக்தி அடைய வழிவகுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், மன பயம் அகலும். இந்த ஸ்லோகம் தெய்வீக அன்னை எவ்வாறு அறியாமையை அகற்றி உலக துன்பங்களிலிருந்து பக்தர்களை உயர்த்துகிறார் என்பதை அழகாக விவரிக்கிறது.